நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% மேல் வாக்குகள் பெற்று மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் களத்திலே அதனுடைய உழைப்பு சாதாரணமானதல்ல. மலை கிராமங்கள் தொடங்கி ஒவ்வொரு சிற்றூர்களிலும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களும் பொறுப்பாளர்களும் தன்னலமின்றி தங்களது உழைப்பை களத்திலே கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகம் முழுவதும் சூறாவளியாய் சுழன்று இதை சாத்தியப்படுத்தியவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காது என்று பேசியவர்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவரே வெளிப்படையாக நான் உண்மையிலேயே பாராட்டுறேங்கன்னா, ஏன்னா வாக்குக்கு ₹1 கொடுக்காம களத்திலே அளவுக்கு போராடியவர்கள் 8% மேல் வாக்குகள் பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக பேசும் அளவிற்கு இன்றைக்கு களச்சூழல் ஆயிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் என்று இந்த வசனத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தற்போது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2024 தேர்தலில் நின்று தோல்வியை தழுவிய அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்தான் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் வாக்களிப்பது தேசத்திற்கு எதிரான செயல், அவர் இளைஞர்களை தூண்டுகிறார் என்று எனது தனிப்பட்ட கருத்து என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இளைஞர்களை தவறான பாதைக்கு தூண்டிவிடுகிறார் சீமான் என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையிலே குறிப்பிடுவார், பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இரண்டும் வெவ்வேறு கிடையாது, அவர்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதில் இரண்டும் சமரசமில்லாமல் ஒருங்கிணைந்து நிற்கிறது, 2 கட்சிகளும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி மிகவும் ஆபத்தானது என்று சொல்லி என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் என்றால், ஆம், ஆபத்தானதுதான். யாருக்கு ஆபத்தானது? தமிழ் தேசியம் ஆபத்தானது. தமிழ் தேசியம் ஆபத்தானது யாருக்கு? அக்கிரமம் செய்கிறவனுக்கு, அவனுக்கு ஆபத்து. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியர், இந்திய தேசியம் என்று பேசுவது, தேசபக்தி என்று பேசுவது, அதுவே ஒரிசாவுக்கு சென்று விட்டால் அங்கே தமிழர் ஆளலாமா என்ற ஒரு கேள்வியை நாட்டின் பிரதமராக இருந்தாலும் உள்துறை மந்திரிகளாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களே இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்கள் தமிழர்கள் என்ற உரிமை பேசும்போது அது மக்களுக்கு விரோதமான செயல், தேசபக்திக்கு குந்தகம், தேசபக்திக்கு எதிரான செயல் என்று பிற மாநிலங்களிலெல்லாம் இவர்கள் எதை தேசபக்தி என்கிறார்களோ, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை நாம் பேசிவிட்டால் அதை சமூக விரோதம் என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்களுடைய அரசியல் யாருக்கானது? அங்குதான் இவர்களுடைய போலி சித்தாந்தங்கள், முகமூடிகள் கிழிக்கப்படுகிறது. இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துரை வைகோ அவர்கள் வரை நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் மனதார பாராட்டுகிறார்கள். ஒரு கட்சி இன்றைக்கு வாக்கு சதவீதத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும், கொண்டாட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது. களத்திலே எந்த சமரசமும் இல்லாமல், எந்த கூட்டணி கட்சிகளின் வாக்கும் இல்லாமல் தனித்தே மாநில கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதென்று அவர்கள் வெளிப்படையாகவே, அதாவது மாற்று கட்சியிலே குறிப்பாக எதிரணியிலே இருந்தாலும் அவர்கள் அந்த பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மாநில கட்சியின் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என தனது வாழ்த்துச் செய்தியை பதிவு செய்துள்ளார். இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து சொன்னாலும் திமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சியின் பெயரை அவர் தவிர்த்துள்ளார் என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் 2026 தேர்தலிலே களச்சூழலை எவ்வாறு தீர்மானிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பை மிக அதிகப்படுத்தியிருக்கிறது. இதுவரை ஊடகங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்றுதான் போட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த 4வது இடம் பிற என்றுதான் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூட இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வளர்ச்சியை தொடர்ச்சியாக பேசுவதற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் இது களத்திலே சீமான் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் கடுமையான உழைப்பையும் மக்கள் கொடுத்திருக்கிற பேராதரவையும் தான் இது காட்டுகிறது.
தேர்தலுக்கு முன்பாக ஆளுகிற திமுக கட்சியினுடைய ஆதரவு சில யூடியூபர்கள் கூட சிலர் வெளிப்படையாகவே 3-4% வாக்குகளையே அவர்கள் வாங்குவது கடினம் என பேசினார்கள். சிலர் அரிய விதமாக, பார்க்கலாமா, சென்ற தேர்தலை விட நீங்கள் நாம் தமிழர் ஒரு ஓட்டு அதிகம் பெற்றுவிடுமா, அப்படி பெற்றுவிட்டால் என்றெல்லாம் சவால் விட்டு கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்களெல்லாம் வாயை அடைத்து கொண்டிருக்கிற விதமாக களத்திலே நாம் தமிழர் கட்சி சாதித்திருக்கிறது. ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே தனக்கான வாக்கு சதவீதத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டுமே சாத்தியம். மற்ற கட்சிகளெல்லாம் கூட்டணியில்தான் போட்டியிட்டது. ஆனால் நாம் தமிழர் மட்டும்தான் தனித்து, அதுவும் மிக நேர்மையான முறையிலே களத்தை சந்தித்து மக்களின் வாக்கை அறுவடை செய்தது. இன்று அனைத்து ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் பாராட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இது.